ஹாய் ஹலோ, நான் உங்கள் சாய். இன்றைக்கி வெற்றி ஒரே நாளில் கிடைக்குமா அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். யாரை பற்றி அப்படின்னா, இவரை சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். இவர் யார் அப்படின்னா ரே க்ரோக். இவர் யூஎஸில் சிகாகோவில் 1902 பிறந்தார். படிப்பில் அவருக்கு அவ்வளவா நாட்டம் இல்லை. ஆனால் அவரோட செயல் மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஸ்கூல் படிக்கும்போதே அவர் ஸ்கூலில் லீவ் விட்டால் எல்லா குழந்தைங்களும் விளையாடும். இவர் என்ன பண்ணுவார்னா, இவரோட மாமாவோட மருந்து கடையில் போய் வேலை பார்த்து பணம் சம்பாரித்து சேமித்து வைத்து கொள்வாராம். இப்படியே சேமித்து வச்ச தொகையை $100 சேர்ந்த உடனே மியூசிக் ஸ்டோர் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை வந்ததுனால அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில இசைக்கருவிகள்லாம் வாங்கி 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து மியூசிக் ஸ்டோர் ஆரம்பித்தார். ஆனால் சில மாதங்கள்லேயே அதுக்கு மூடு விழா நடத்திட்டார். என்ன காரணத்தினாலவோ என்னவோ சரியாக ஓடலை. ஆனால் அதுக்காக அவர் சோர்ந்து போகலை. இது அனுபவம் தந்த பாடம் அப்படின்னு அவரையே அவர் சமாதானப்படுத்திக்கிட்டாராம். கொஞ்ச நாள் இராணுவத்தில் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்தாராம். அதுலேயும் அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. பின்னாடி பேப்பர் கப்ஸ் தயாரிக்கும் ஒரு கம்பெனியில் விற்பனை பிரதிநிதியாக வேலை செஞ்சாராம். காலையில் 7 மணிக்கே சிகாகோ நகரை சுற்றி ஓடுவாராங்க, நிறைய ஆளை பிடிக்கிறதுக்கு. அப்படி ஓடி ஓடி அழுத்து போய் சாயந்தரம் என்ன பண்ணுவாராம், சிகாகோ ரேடியோ ஸ்டேஷனில் போய் பியானோ வாசிப்பாராம். இப்படியாக சில தொகைகளை அவர் சேமித்து வச்சார். இந்த வருமானமும் பத்தலை, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. ஸோ இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஏர்ல் பிரின்ஸோட நட்பு கிடச்சிச்சு. அவர் யார் அப்படின்னா, ஒரு பொறியியல் நிபுணர். அவர் மில்க் ஷேக் மெஷின் ஒன்றை கண்டுபிடிச்சார். ஸோ ரே அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு கூட்டு வியாபாரம் பண்ணினார். அப்போ தாங்க அவருக்கு நிறைய ரெஸ்டாரண்ட்டோட உரிமையாளர்கள் பலரோட நட்பு அவருக்கு கிடச்சிச்சு. இதுதான் அவரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. அப்போது அவர் மேக்டொனால்ட் பிரதர்ஸை சந்திக்கும் பழக்கமும் ஏற்பட்டது. அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டார். ஒரு நாள் அந்த உணவகத்துக்கு போய் நேரவே பார்த்தார். அந்த நேர்த்தியான உடை அணிந்த சர்வர், அந்த வெயிட்டர்ஸ், அந்த கார் பார்க்கிங், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பக்காவாக நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு அவருக்கு மனசில் தோணுச்சு. வீட்டுக்கு படுத்தார். நைட்டெல்லாம் அதை பற்றியே ஒரு சிந்தனை. அவருக்கு தூக்கமே வரல. மறுநாள் மேக்டொனால்ட் பிரதர்ஸை போய் மீட் பண்ணார். நீங்கள் இன்னும் மேலும் பல கிளைகளை திறக்கலாமேன்னு ஒரு ஐடியா சொன்னார். அதுக்கு அவங்க, நிறைய கிளைகள் திறந்தால் தரம் பாதிக்கப்படக்கூடாது, இவ்வளவையும் நிர்வாகம் செய்ய சரியான ஆள் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு பதில் சொன்னாங்க. உடனே ரே என்ன சொன்னாருன்னா, அந்த வேலையை நானே செய்கிறேனே அப்படின்னு சொன்னார். உடனே ஒப்பந்தம் கையெழுத்தானது. ரேவிற்கு உரிமை வழங்கப்பட்டது. சில நிபந்தனைகள்லாம் மேக்டொனால்ட் பிரதர்ஸ் போட்டாங்க. அதுக்கெல்லாம் இவர் சரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உணவகம் தொடங்கும் போதும் $950 தரதா பேசினாங்க. இவர் 8 மாதத்தில் 8 உணவகங்களை திறந்துட்டாருங்க. அதனால் இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமாக புகழின் உச்சிக்கு வந்து கொண்டிருந்தார். இவரோட நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இவர் பார்த்ததில், இவருக்கு நிறைய பழக்கங்கள் ஏற்பட்டதில், நிறைய யுக்திகளெல்லாம் புதுசாக கையாண்டார். அதனால் கடகடன்னு எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ தரம், தூய்மை, சேவை இதெல்லாம் இவரோட பிரதான மந்திரங்களாக வச்சு செயல்பட்டார். ஸோ இதெல்லாம் இவரோட வெற்றிக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. எல்லாமே மேக்டொனால்ட் பிரதர்ஸை கேட்டு நம்ம பண்ணணுமே, நம்மளே சுயமாக எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பிரதர்ஸை மறுபடியும் மீட் பண்ணி, இந்த உரிமையை எனக்கு விட்டு கொடுக்குறதா இருந்தால் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டார். அவங்க $27 லட்சம் கேட்டாங்க. இவர்கிட்ட அவ்வளவு இல்லை. ஆனாலும் கடன் வாங்கினார், கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இஷ்டம் போல் என்னென்ன யுக்திகள் கையாளணுமோ அவ்வளவும் செஞ்சாருங்க. ஸோ புகழின் உச்சிக்கே வந்து விட்டார். இது இவருக்கு ஒரு நாளில் கிடைத்த வெற்றி கிடையாதுங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இவர் நிறைய இடத்துல வேலை பார்த்த அனுபவம் இவருக்கு நிறைய இடத்துல கை கொடுத்துச்சு. பொறுமையும் இருந்துச்சு. இவரோட திறமைக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப குறியாக இருந்தார். சாதிச்சார், வெற்றி கண்டார் இல்லையா. இந்த வெற்றி இவருக்கு ஒரே நாளில் கிடைத்தது இல்லை. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இல்லையா. ஸோ இவர் ஒரு தலை சிறந்த நிர்வாகி, பொறுமையானவர். இன்றைக்கி மேக்டொனால்ட் அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் ரே. ஸோ இவரை பார்த்து நிர்வாக திறமை இதெல்லாம் நம்மளும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு
தூண்டுதலால் தான் இவரை பற்றி இந்த ஸ்டோரியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னோட வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினச்சி ஷேர் பண்ணியிருக்கேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு தலை சிறந்த நிர்வாகியோட கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய். அன்புடன் சாய்.